XML ஃபைல்லே இது பண்ணுவாங்க. XML ஃபைல்ல டிராஃப்ட் பண்றது. Okay, so students, okay, so you have a students file which is has a collection of student, and each student has a name, marks, and collection of semester exams. Okay, and you have about okay. Okay. There are 4 students. Arun, Suresh, Arun and Dinesh and Dinesh. Okay. So நம்ம கிளாஸ் என்ன ட்ரை பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு லோட் பண்ணோம். லோட் பண்ணோம். அதுக்கப்புறமா லோட் பண்ணதுக்கு அப்புறமா பார்ஸ் பண்ணோம். பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஃபைல் மேனிபுலேஷன், தட் இஸ் நம்ம ஃபைல்ல இருந்து என்னென்ன தேவை இல்ல லோட் இல்ல. ஃபர்ஸ்ட் லைன் நம்பர் 3 is not loading. Line number 3 is you are getting the package that will help you with handling XML files. That is line number 3. And then line number 4 is both loading and parsing. சரியா? Line number 3 is the package load. The package you are just getting it. You are not loading the file. You are not loading this XML file. Yeah. So because when you say loading XML file, then file name கொடுத்தா தான் தெரியும் அந்த ஃபைலை லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு. So அந்த லைன் வந்து the import statement is meant for import XML tree அப்படின்றது வந்து you are loading that package that will help you with handling XML files. Okay. சரி. அப்புறமா then you are saying okay, all my student details are in this particular file, student file இருக்கு, student.xml file, and you are giving a complete path. Okay. அப்புறம் அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா ரூட் இது பண்றோம். நம்ம வந்துட்டு கெட் பண்றோம். ரூட் எலிமெண்ட்னா இப்போ அந்த எக்ஸ்எம்எல் ஃபைல்ல ஆக்சுவலா நம்மளோட ஹெட்டிங் என்ன டாபிக் ஸ்டூடெண்ட்ஸை பத்தி நாங்க பாக்குறோம். அதுதான் நம்மளோட ரூட். ரூட் என்னன்னா ரூட் இஸ் த டாப் மோஸ்ட் எலிமெண்ட் இன் தி எக்ஸ்எம்எல் டாக்குமெண்ட். நம்மளோட மெயினான சப்ஜெக்ட் என்ன, உள்ளுக்கு இருக்கிற ஃபைலோட சப்ஜெக்ட் தான் ரூட். அதனாலதான் ஸ்டூடெண்ட் ட்ரீ டாட் கெட் ரூட் அப்படின்னு இதுதான் அதோட ஃபங்க்ஷன். அதுக்கப்புறமா அது வந்துட்டு ஒரு இது கிடைக்கும். அது ஆக்சுவலா என்னன்னு பிரிண்ட் பண்ணணும்னா டேக் தான் நம்மளுக்கு எடுத்து வந்தது. ஸோ நம்ம நீங்க அந்த கிளாஸ் இவ்வளவு வரைக்கும் நடத்துனீங்கன்னா அதுக்கப்புறமா கொஸ்டின் என்ன இருந்ததுன்னா we have to find out how many students are there and this for the most in each semester. So number of students எப்படி கண்டுபிடிக்கணும்னா இப்போ find all, இப்போ ரூட்னு போட்டோம்னா ரூட்னா இது. ஸோ ரூட்டுக்குள்ளதான் இது எல்லாமே வரும். அதுக்குள்ளதான் எல்லாமே வரும். இதுக்குள்ள மெயினான இப்போ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தேவைன்னா நம்மளுக்கு தேவையான கவுண்ட் 1 2. ஸோ இதுதான் மெயின் 1 2 3 4 ஸ்டூடெண்ட்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ்க்குள்ள ஸ்டூடெண்ட்ஸ் தான் ரூட். ரூட்டுக்குள்ள ஸ்டூடெண்ட்ங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகே, இட்ஸ் நம்பர் ஆஃப் சில்ட்ரன் பேசிக்கலி. ட்ரீ ஸ்ட்ரக்சர்ல ரூட்ல இருந்து you are finding out the number of children directly from the root. So அதுக்கான இது ஃபங்க்ஷன் எப்படின்னா root dot find all அப்படின்னு கொடுக்கணும். find all, that is it will find every element the same inside this list. which is அதுக்கப்புறமா நம்ம கோட் வேர்ட் கொடுக்கணும். என்ன தேடுறோம், நம்ம ஸ்டூடெண்ட் தேடுறோம். அந்த டேக் நேம் கொடுக்கணும். டேக் நேம். அதுக்கப்புறமா அதோட டோட்டல் 1 2 3 4 ஸ்டூடெண்ட் 4 தடவை வரும். அதனால நம்ம லென்த் கொடுத்தோம்னா it will give us the number of students. Okay. So இப்போ half of the problem is solved. How many students கண்டுபிடிச்சிருக்கு நம்ம ஃபைண்ட் ஆல் கொடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் போடுறோம். அதுக்கப்புறமா அதோட லென்த்தை கண்டுபிடிக்கும். அது பிரிண்ட் பண்ணியாரு. ஸோ half of the problem solved. இப்போ என்னன்னா ஃபைண்ட் ஆல் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அதுக்கப்புறமா ஃபைண்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ ஃபைண்ட் ஆல் எதுக்குன்னா ரூட்டுக்குள்ள நம்ம தேவையான எலிமெண்ட் இப்போ அந்த ரூட்ல என்னென்ன இருக்கோ எல்லாமே வரும். என்னென்ன இருக்கு ஃபைண்ட் ஆல் அப்படி ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு இருக்குன்னு அதெல்லாம் வந்துடும். ஃபைண்ட்னு கொடுக்கும்போது இப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்குள்ள எனக்கு என்ன தேவை, இப்போ நெஸ்டடான ஒரு சினாரியோ இருக்கும்போது இதுக்குள்ள இதெல்லாம் இருக்கிறதுனால ஸ்டூடெண்ட் டாட் ஃபைண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இது கொடுத்தா எனக்கு வர முடியும்.
நேம் ஸ்டூடெண்ட் டாட் ஃபைண்ட் டாட் அதோட டேக் நேம் இருக்கா வரும். பட் அடிஷ்னலி என்ன பண்ணணும், டாட் டெக்ஸ்ட் அப்படின்னு போகணும். இதோட சின்டாக்ஸ் என்ன மாதிரி? Before we go there, maybe before we go to line number 15, can you print all the student names? Print பண்றதா இருந்தா how will your code look like? Print all the student names. Okay. So எல்லாரோட ஸ்டூடெண்ட் பேரை பிரிண்ட் பண்ணனும்னா or student in group dot find all இதுக்குள்ள ஸ்டூடெண்ட் இருக்கும். அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்டூடெண்ட் வரும். இதுக்குள்ள இப்போ நான் வந்து ஸ்டூடெண்டோட பேரை பேசுறேன். ஸ்டூடெண்டோட பேரை எடுத்து இதுதான் இங்க கொடுக்கணும். ஓகே. And all students are student. Line number 50. Students are student. Line number 50 la students are student. Plural. Line number 50. Find all students. Find all students. So students la first student எடுக்கணும். அப்புறம் ஒரு ஸ்டூடெண்ட் ஃபுல்லியும் அவங்களோட நேம் எடுக்கணும். சரி. Find all. Okay, maybe Artik. What does find all do? Find all oda purpose enna? So we are looking at line number 50. Root dot find all ku enna meaning? நம்ம அந்த கொட்டேஷன்ல கொடுத்திருக்க ரூட் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் ஃபைண்ட் பண்ணுமா? கொட்டேஷன்ஸ்ல கொடுத்திருக்கிறது is a tag name. Right? Yes ma'am. அந்த tag எத்தனை எந்த எங்கெல்லாம் இருக்குன்னு பார்க்கிறது. Okay, now you removed your yeah. Yeah, sorry. Okay. All right. Okay. So now you got that. So now that's going to give you all the students. Each student கொடுக்கணும். அதுல you're going to find the name and print the text. Okay, fine. Okay, let's just run this and see. Okay, reason. Okay, பேர் மட்டும் வந்துடுச்சு. Okay, so now we know how to get just one element. So for each student you're getting the whatever. Okay, now on the same route la student கொடுத்துக்க வந்திருக்கு. Can I give semester there? Meaning student is a child, immediate child. Sorry, not students. Student. Root is students. Yeah, let's go back to the file. Go back to the file. Okay, and the students is the root. Root order directly below the root is student. The semester sem1 sem2 அப்படின்றது உள்ள இருக்கு nested இல்லையா? Can I do in line number 50 get all sem1? Can I do on line number 50 கிட்ட போய் can you go find out how many semester 1 marks are there? Basically, okay, leave the file line number 50 alone. Find all gives you the length. நீங்க length of find all கொடுத்து how many students are there ன்னு போட்டீங்க இல்லையா? அது மாதிரி can you find out how many people wrote semester 1? semester 1 அப்படின்ற அந்த அந்த tag எத்தனை தடவை வந்தது அப்படி சொல்லிட்டு is there a way to can you do a length? So if you go up, scroll up a little bit where you found the root right there, line number number of students 13 கொடுத்திருக்கீங்க இல்லையா? Right? அதுக்கு கீழ can you do length of line number 12 மாதிரியே can you do a find all sem1? Is it possible to do find all sem1? sem1 instead of student can you do semester 1? எவ்வளவு செமஸ்டர் இருக்கு? எத்தனை தடவை semester 1 வந்திருக்குன்னு பண்ணலாமா? Is it possible to do? or என்ன கேள்வி கேட்கிறேன் புரிஞ்சுதா? I want ஸ்டூடெண்ட்ன்றது ரைட் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ற அந்த ட்ரீல இருக்க ஃபர்ஸ்ட் சைல்டு ரைட்
I want you to see if you can access the child within the another child. So students ஓட child வந்து student. அந்த ஸ்டூடெண்ட் அப்படின்றதோட அந்த ரூட் ஓட சைல்டு வந்து நேம், மார்க், செமஸ்டர். செமஸ்டரோட சைல்டு வந்து செமஸ்டர் 1, 2 and 3. புரிஞ்சுதா? That is your tree structure. Now I am asking, from students அப்படின்ற அந்த ரூட்ல இருந்து can you directly access someone? பண்ண முடியுமா? பண்ணலாம் மேம். சரி பண்ணுங்க. இந்த இடத்துல நேம் கொடுத்துருக்கேன் மேம். ஃபைண்ட் இடத்துல செமஸ்டர் /sem1. இப்போ ஆக்சுவலி நான் இத பத்தி கொஞ்சம் படிச்சேன். சோ இந்த மாதிரி இந்த இடத்துல செமஸ்டர் ஸ்டூடெண்ட் வந்தாச்சு. ஸ்டூடண்ட்ல செமஸ்டர் பண்ணோம். அதுக்கப்புறம் செமஸ்டருக்குள்ள sem1 இருக்கு. கரெக்ட். சோ you are traversing it through the இது. see அந்த இந்த லைன் நம்பர் 52 பார்த்தா root is students. அதுல இருந்து நீங்க ஸ்டூடெண்ட் எடுத்தீங்க. அப்புறமா you are saying semester and then sem1. So you are giving the complete path. Correct? Correct. That's what it means. Yeah, that's what I wanted you all to learn. So if you want to access something in the middle, நடுவுல எங்கயோ நெஸ்டடா இருந்ததுன்னா you have to give the complete path. So what is the path of sem1? Students/student/semester/sem1. That is the path of getting to sem1. புரிஞ்சுதா? So the path is that's how you refer. You can't just jump to someone. So if you cannot, நீங்க வந்து மேல அந்த go up line number 12. Yeah, line number 12 we said we'll change, yeah. So if you copy paste line number student, copy paste line number 12 and change the student into someone, என்ன ஆகுதுன்னு பாருங்க. அது கொடுத்தா என்ன ஆகுது? Just you can even just print the length. And see what happens. Okay. It says 0 because it couldn't find anything. ஏன் 0 வந்தது? ஆர்த்தி, எதுக்காக number of students, number of line number 55 is returning 0? sem1 இருக்கு இல்லையா நம்ம ஃபைல்ல? ஏன்னா பாத் கரெக்டா கொடுக்கல மேம். டைரக்டா sem1 கொடுத்திருக்கோம். சைல்டுக்குள்ள இருக்க சைல்டு அது, அதனால. Okay, can you fix it? Can you fix line number 55? Yes மேம். ஸ்லாஷ் இதுக்கு முன்னாடி ஹரி போட்டாங்கல மேம், ஸ்லாஷ் கொடுத்து அப்படி போடலாம் மேம். எப்படி போறீங்க? ஸ்டூடண்ட் இது ஒர்க் ஆகுமா? செமஸ்டர் ஸ்லாஷ் இது ஒர்க் ஆகுமா? ஒரு நிமிஷம், before don't type anything, ஹரி. Will this work, Arti? ஸ்டூடண்ட் அது. Okay, student போடுங்க. Okay, இது ஒர்க் ஆகுமா? Arti, will this work? கரெக்டா? ஆச்சு. நித்யஸ்ரீ, no, you just joined. இது ஒர்க் ஆகுமா? லைன் நம்பர் 55. Did I lose the audio or யாரும் பேசலையா? கேக்குதுல்ல? சரி, இது ஒர்க் ஆகுமா? Yeah, network issue. Okay. So what do you think? Will this work? Ma'am, actually student work not. Student fully responsible. So it is not lecture under student. You don't need to put the students. Okay. இது ஒர்க் ஆகுமா? ரன் பண்ணி பாருங்க. ஓகே, ஒர்க் ஆகல, 0. ஏன் ஒர்க் ஆகல? வெறும் ஒரே ஒரு இதுதான் மேம். ஸோ ரூட்டுக்குள்ள ஐ திங்க் ஒன்லி ஒன் வேல்யூ. ஓகே, இது ஒர்க் ஆகாம பாருங்க. நோ. ஏன் ஒர்க் ஆகல? ஸோ வாட் இஸ் ரூட்?
The root is student. Students, Okay. right? You are already in the students. Studentsல இருந்து sem 1க்கு போறதுன்னா what is the path? Student and then semester. Yes. Just semester கொடுத்தா ஒர்க் ஆகாது. நீங்க முதல்ல ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி ப்ளூரல்ல கொடுத்துருந்தீங்க. That is also not going to work because there is no students. இப்போ ரன் பண்ணி பாருங்க. Okay, 4. Right? Correct? 4. Correct. So that's how it is. So that is how you understand the path. That is the path of the whole thing. Okay? புரியுதா? Okay. All right. Okay. So now continue with your code. So அதான் மேம் find all க்கும் find க்கும் டிஃபரன்ஸ் இது. Okay. So நீங்க நெக்ஸ்ட் என்ன சொன்னீங்கன்னா you need to find who scored the most in each semester. Okay. ஒரு செமிஸ்டரையும் ஒரு செமிஸ்டரோட மார்க்கும் நாங்க எடுக்கணும். பட் இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மேம். Okay. மெயினா என்னன்னா ஸ்டூடெண்ட் இன் ரூட் போடுறதுக்கு பதிலா அதான் இதான் ரூட் தட் இஸ் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு. Right. ஸோ அதுக்கப்புறமா என்னன்னா செமிஸ்டர் 1 மேம். சரி. செமிஸ்டர் 1ஓட மார்க்ஸ் வேணும் எனக்கு. ஸோ இப்போ நான் என்னன்னா அந்த கம்பேரிசன் பண்றேன். ஸோ இனிஷியலைஸ் பண்ணிருக்கேன் ஹையஸ்ட் 0 அப்படின்னு. ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் எடுக்கிறேன், கம்பேர் பண்றேன். மார்க் கிரேட்டர் தேன் தி ஹையஸ்ட், தென் தி ஹையஸ்ட் வில் பீ தி மார்க் தட் இஸ் obtained. ரைட். அதுக்கப்புறமா யாரோட பேரோ அந்த பேர் வந்துரும். ஸ்டூடெண்ட் பேரு இப்படி பண்ணி நான் அந்த பேரையும் இதையும் எடுத்துக்கிறேன். சரி. அந்த பேரை எடுத்ததுக்கு அப்புறமா I'm going to print based on the latest value. Yeah. So this is the regular programming இது. So okay. So இதுல நீங்க XML parsingல படிச்சது வந்து you have done the find basically. You are using find. Find போட்டு அதுல இருந்து டெக்ஸ்ட் எடுத்து இது ரெண்டுல மெயின். Okay. Find all. These are the two functions you learned from doing XML. So that's good. That's a good start. So XML la vandu the other thing is, you know, we can have additional tags and all that, not a problem. So okay, so that's the basics of XML. Can you do the same thing with the JSON? Represent the same XML data in JSON. Okay. And எப்படி பண்றதுன்னு தெரியுமா? We can have that as a homework or something. So Suresh, I know you just joined in the middle. என்ன புரியுதா என்ன பேசுறேன்னு? Yes ma'am, கொஞ்சம் புரியுது. Okay. So yeah, so Hari, the next step probably is to do the same thing in JSON. And most of the time the code should be similar. The way to parse and all that. JSON also has the same path. You know, you go from the root to the child. That's how the JSON also. It's the difference between the XML and JSON is mainly XML you have an open tag and end tag. Yeah, if you go to your XML file, in a name put XML file. இதுல வந்து நேம் கோலன் ஹரி அப்படி நிறுத்திடுறீங்க. வேற XML வந்து நேம் ஒரு டேக் /name அப்படி சொல்லிட்டு எண்ட் டேக் வேற போடுவோம். ரைட்? So JSON you don't do that. You just say name and அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. So இந்த டபுள் டேக் போடுறதுனால XML files வந்து நிறைய it takes up a lot of space. File is going to be huge, right? Whereas JSON வந்து ஒரே ஒரு தடவை தான் போடுறதுனால it's a little you know, easier to read. So that is the difference. So இதுல for loop. Okay, so you used for loop to go through each student. You've done that. So these are the main things basically. இதுல வந்து can you do one other thing I want you to do is, can you print சுரேஷ் ஓட மார்க்ஸ் மட்டும் பிரிண்ட் பண்ணணும் உங்க கோட்ல போய். இதுல not JSON, XML is okay. I want you to, you know, learn the different ways of accessing data. இப்போ நீங்க போட்ட கோட் வந்து it runs it in a sequence
ஃபர்ஸ்ட் இது, செகண்ட் இது, தேர்ட் இது, அந்த மாதிரி சீக்வன்ஸ்ல போனீங்க. கரெக்ட்? Yes, sir. Okay. If I tell you, just print all the information about Suresh. அப்படி சொன்னா எப்படி எழுதுவீங்க in XML கோட்ல? Let's go back to your Python code. இந்த Python கோட்ல all this is sequence. You have a for loop at the top. Right? நம்ம எல்லாரோட ஸ்டூடெண்டோட நேமும் பிரிண்ட் பண்ணோம், எல்லா செமஸ்டரும் பிரிண்ட் பண்ணோம், எல்லாமே கைண்ட் ஆஃப் ஃபார் லூப்ல தான் யூஸ் பண்ணிருக்கீங்க ஃபார் ஈச் ஸ்டூடெண்ட். லைன் நம்பர் 52 சரி, go up on your code. 52. 52 sorry, that's a for loop. Basically you are just going through one student at a time, இல்லையா? Correct. If I tell you, let's say you already know there's a student called Suresh. How will you access Suresh oda data matta? I don't want you to go through. See, sometimes XML file will have hundreds of students. And when I want to know just Suresh oda data matta na enakku venum appadina, I don't want to go through each and every student and say peru Suresha. I don't want to do that. Right? Too much work. Okay. How will I access Suresh oda data? So basically, I don't want to use any for loop. What else can I do? எப்படி பண்ணலாம்? ஒரு இதையும் ஃபைண்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணணும். That's what for loop is. ஒவ்வொன்றா ஃபைண்ட் பண்ணோம். You do a find all student, and then if you will write a code, let's say if student name is Suresh, then print the rest of it. That's what you will do, right? I don't want to do that, is what I'm saying. So what is dictionary? Dictionary na key value pair na. Right. In the இடத்துல what can be, if you have to represent this data, this XML data in a dictionary format, what will be the key? Key will be Suresh. Key will be the name. Yes. Value is key is name kind of key மாதிரி வச்சுக்கிட்டு பண்றதா இருந்தா பண்ணலாம். Now இதே இது XML ல translate பண்ணி பண்றதா இருந்தா பண்ண முடியுமா? Do you understand my question? Without using for loop, can I directly get the Suresh என்றது என்னது? Suresh is the value of the tag name. Yes. Right? Correct. Is there a way to access the data, the child, each one's a child, by giving the value of a tag? So far, நீங்க பண்ண find எல்லாமே you gave the tag name. Semester, name, student, அப்படி சொல்லிட்டு you gave the name of the tags. And you got the value out of it. Okay, understood? Understood. Now I'm asking, can you search by value itself? Suresh, 90. அந்த மாதிரி பண்ண முடியுமா? It's a question. பண்ணலாம், பட் இது எல்லாமே இது கீழே இன்டென்டடா நெஸ்டடா இருந்தா பண்ணிருக்கலாம். பட் அதோட பேரலா இருக்கிறதுனால தெரியல நம்ம எப்படி பண்றது. Okay, I can give 10 minutes. I don't know how many of you have do a Google and find out. Google பண்றதா இருந்தா what will you Google for? கூகுள் பண்றதுக்கும் தெரியணும் இல்லையா, என்ன பண்ணா கூகுள் பண்றதுன்னு சொல்லிட்டு. கோபைலட்ல இத போட்டு how to findனா கிடைக்கும். How to find what? How to find the values for the key Suresh அப்படின்னு போடுறோம். So basically you're asking, can I access so each one is called a student, all those are nodes. Root is root, and each individual element, there are, I think you guys need to understand what are the terminology. Node na enna, element அப்படின்னா என்ன, tag அப்படின்னா என்ன, value na enna. So these are all the terminology associated with learning JSON or XML files. Right? Tag na என்னது? What is the tag? இதுதான் உள்ள இருக்கிற பேர். அந்த within the angled brackets குள்ள போட்டிருக்கிறது அதெல்லாம் those are the tags. Student, name, marks, அதெல்லாம் tags. What is the value? Hari 91. Hari 91, those are. What is an element?
இது ஃபுல்லாவே ஒரு எலிமெண்ட். The whole, yeah, student is an element, name is an element, marks is an element. Student அப்படின்ற எலிமெண்ட் வந்து the whole thing from student, name, marks எல்லாமே சேர்த்து ஒரே எலிமெண்ட். ஏன்னா because it's all nested, right? So இது tree structure-ஆ பார்த்தோம்னா root is that, what is a tree? What is a tree structure? Anybody know? Nityashri or Aarti? Tree and what is a tree data structure? Tree na you'll have a root, it is upside tree. நம்ம நிஜமான ட்ரீ வந்து நம்ம ரியல் லைஃப்ல ட்ரீ வந்து root is in the bottom, ரூட்டுக்கு மேல தான் you have branches. Whereas computer scienceல root is at the top, students is at the top. அந்த ரூட்ல இருந்து you have many branches. Students in ஒரு branch, அந்த branchக்குள்ள name, so we call them children. Students அப்படின்ற root has 4 children. Okay, student has 1, 2, 3 children. Okay, so these are all the terminal. என்னென்ன இதெல்லாம் you have to be aware, because நாளைக்கு டிஸ்கஷன் ஆபீஸ்ல போய் டிஸ்கஷன் பண்ணும்போது people are going to say, how many children does the student have? அப்படின்னா you should know what they mean by that. These are all the terminology, and only when you understand the terms, it will be easy for you to do a Google பண்றது Copilot எல்லாம் பண்றதுன்னா it will be easier to ask questions. So இந்த particular கேஸ்க்கு நம்ம என்ன question கேட்க போறோம்? What will be your question, Hari, if you have to go do a search, Google search, question என்னவா இருக்கும்? How would you how to get the values for the name of Suresh? For the name Suresh, does it know what Suresh ஒரு நேம் இருக்குன்னு சொல்லிட்டு கூகுள் தெரியுமா? இல்ல மேம், இத ஃபீட் பண்ணிட்டு கேட்பாங்க. இத ஃபீட் பண்ணாம கொடுக்கறதா இருந்தா, ஜெனரிக்கா கேக்குறதா இருந்தா, what is the higher level question? Can I search an XML file using the value and not the tag name? That's what it is, right? Suresh is the example, but the actual question is, can I search XML file use இப்ப சுரேஷோட மார்க்ஸ் எல்லாம் கேக்குறேன் நானு, right? Using a value, can I access a child node using the value instead of the tag? That is the actual question. It can be Suresh, it can be Arun, or it can be 95. Who knows? We can change it to anything. But what we are trying to learn is, can I access the data by using the value and not the tag? Understood? Yes. Okay. Can you go do the Google and see if that's even possible? மித்தவங்க எல்லாம் இருக்கீங்களா? புரிஞ்சுதா? We're going too fast. Yes, ma'am. புரியுது. Okay. So how do you retrieve element value? எல்லாமே இது வந்து retrieve the element value. என்னது எப்படி, how do I retrieve the value? எப்படி, how do I get the value தான் கேட்டிருக்காங்க, which you already know, right? So looks like you don't. Okay, yeah, XPath is another one. Okay, so என்ன சொல்லிருக்காங்க, same as what you were saying. Get every element, check the value and see if this is the one.
Yeah, they are doing text. If text equals value, மேம் இந்த ஐட்டர் யூஸ் பண்ணது ஐட்டர்ன்றது இட்டரேட் பண்றதுக்காக. You are doing the same for loop. நீங்க வந்து if you do, let's say you didn't know the name of இது இல்லைன்னு வச்சுக்கோங்க. If you didn't know ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கீழே வந்து ஸ்டூடெண்ட் அப்படி நீங்க ஃபைண்ட் ஆல் ஸ்டூடெண்ட் போடுறீங்க இல்லையா, அதுக்கு பதிலா you can iterate through it. It will give you one element at a time. இப்போ அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு remove that. So iterate through that, meaning remove that. It's going to give whatever is the child node, it's going to give you that. So he's doing the same check value. I mean, that's what you initially said. You have to check. So you cannot access it directly through value. You have to do a for loop. பார்த்து இதுதான் சுரேஷான்னு பார்த்துட்டு then you print சுரேஷ். புரிஞ்சுதா? Okay. So yeah, you can run the iterate and run your code and see if that works. Yeah, you can do the same thing. You can leave the same. Instead of finding the find all, you already write student reporting it. Let's say you didn't know it was student. அது ஸ்டூடெண்ட்னு போட்டிருக்க அந்த ஃபைல்ல ஸ்டூடெண்ட்னு இருக்கா இல்ல வேற எதனா பேர் இருக்கான்னு உங்களுக்கு தெரியலன்னு வச்சுக்கலாம். Then you can do this. So run the same thing and see if it works. Okay, வரல. ஏன் வரல? Non-type object has no attribute text. So அந்த ஸ்டூடெண்ட் வந்து it came out as something different. அந்த பழைய கோட்ல அந்த பைத்தான் கோட்ல போய் பாருங்க அந்த ஸ்டூடெண்ட் எப்படி ஆக்சஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. The Google the one where you found about the iteration. So element.text is .text போட்டிருக்காங்க, but so you have to let's go back your code. So let's see student.find or the text do a print student and see, let's see what happens. Comment out. Okay, yeah. So it's giving you the address student file name at that student. So it's printing so what do you observe? Line number 53 என்னென்னலாம் print ஆயிருக்கு? எல்லா எலிமெண்ட்ஸும் வரும். எல்லா எலிமெண்ட்ஸோட எலிமெண்ட் டேக் போட்டிருக்கு, பட் வேல்யூ கொடுக்கல. ஆட்ன்றது அட்ரஸ். It's how it is in memory. இனி ஸ்டூடெண்டோட இது பண்றதுன்னா you have to do இன்னொரு for loop போட்டு ஸ்டூடெண்ட். Let's not confuse. I don't want to confuse you. Just keep do the find all பண்ணுங்க நீங்க. That's good enough for now. Otherwise it gets too complicated for you guys. Let's leave it simple. பழைய கோடே வச்சுக்கோங்க. Okay, I think we'll stop with the basic processing of the XML. So the way you are learning is you're using find all. Line number 52 and change பண்ணிடுங்க. So the idea is you already know the tag names, and the tag names வச்சு you are able to pass through an XML file, get the values and do the processing you want to do. Okay, all good. So that's basically XML file. Again, like I said, try to do it for JSON. Do the same thing, put the file contents in the JSON format and write the same code and see how that works. So that gives you an idea of how to handle XML and JSON. And CSV முதல்ல பார்த்தோம். CSV is a regular file handling. So these are the basic of using data. இந்த ஐடியா இருந்ததுன்னா then in the future you can in the same XML file, in the same code
the same XML file, if you have 4 students, let's say you have 400 students, no problem, your code will work because you've written it in such a way that, you know, it goes through each student and finds its thing. So try to do it with JSON and see how that works. Okay. Okay. That's, I was going to do pandas also. நீங்க pandas பண்றதாக இருந்தால், if anybody is interested, now you know how to download a import a package, right? So we did pip பார்த்தோமா, pip பார்த்தோமா? இல்ல மேம் பார்க்கலாம். So import பண்றதுன்னா, இப்ப நம்ம import பண்ணோம் இல்லையா? Yeah, go to the starting of your code. So we did an import and we said we want this XML tree அப்படின்ற பேக்கேஜ் வந்து நமக்கு வேணும்னு சொல்லிட்டு we did an import இல்லையா? So இதுக்காக what is the purpose of this import? line number 3க்கு என்ன purpose? இது என்னதான் நம்மளோட இந்த கம்ப்ளீட் ப்ரோகிராமே அப்பதான் ஒர்க் ஆகும். இந்த பர்டிகுலர் we want things like எப்படி XML ஃபைலை ஹேண்டில் பண்றது அப்படின்றதுக்கான ஃபங்க்ஷன்ஸ் such as parse, get root, இந்த கதை எல்லாமே வந்து it comes from அந்த XML tree அப்படின்ற பேக்கேஜ்ல இருந்து. So they have some built-in functions, we got it. So but this is all we did, we just did import. So என்ன ஆகுதுன்னா, Python, when we installed Python in our laptop, அப்பவே வந்து இந்த மாதிரி most commonly used packages are installed. சரியா? இந்த XML tree அப்படின்ற package வந்து it comes in a file. It's nothing but another Python file. I mean, you can even go see it. Let's see. So do you know where your Python is installed? We can go find out where this XML tree is. If you go to your Windows, எங்க பைத்தான் எங்க இன்ஸ்டால் ஆயிருக்குன்னு தெரியுமா? எந்த ஃபோல்டர்ல இன்ஸ்டால் ஆயிருக்கு அப்படின்னு தெரியுமா? Anybody know how to find out? தெரியுமா எப்படி கண்டுபிடிக்கிறது சொல்லிட்டு? ஓகே, கூகுள். கூகுள் பண்ணி பாருங்க. Where is my how do I find out where is my Python installed? What is program files? Python 311. For all of you. So yeah. So if you go to a C drive, yeah, C colon putting in. Oh, you said it's an old machine. Okay. C colon, not users. C colon. You go to C colon. Okay. So I have it as a Python. You probably have it on the program files then. Is it a Python? Okay, program files 86. Yeah. Where do you have it? Windows shouldn't be there, but search for Python. Oh, right there, py ilanga irukke. But that's not that's not the folder name. You need to find a folder called, Python, whatever. Yeah, the other people, if you have your laptop, go and tell me where your Python is installed. You can search. You can search for search whole is search la poi. You can search and see where your so I have a thing called python.exe எங்க இருக்குன்னு பார்க்கறதுனா search பண்ணி பாருங்க. Python, search for python.exe.
there should be a way to find out. Oh, you can look at it from your path. Path takes up a long time maybe. Go to your command prompt. CMD போடுங்க. CMD, look for path, type path. Okay. Yeah, enter. Is there a Python anywhere here? Programs Python. You see that? C uses Dell app data local program. Okay. So yours is somewhere அங்க போட்டுருக்காங்க. Okay. App data. Dell app data / app data. Hidden. Local. App data, local programs, Python. Okay, that's where your Python is. Okay. So I will go under lib. This is where your Python is installed. Yeah. So if you go under lib, lib, yeah. So you will have packages XML. You see an XML thing? Scroll down. Yes, XML. This is where your E3 is. Get it? So by default, when you install Python, there's a lot of packages that get go back in lib, go back to the lib folder. இதுலயே பாத்தீங்கன்னா you have a lot of other things. Yeah, XML மாதிரி, logging, JSON. You see the JSON? Yeah. So you have double click. So you have all these JSONs, whatever libraries that you need. It's all already installed for you. But there are a lot of other packages that are coming out all the time. New packages எல்லாம் வருது. அது எல்லாம் உங்க இதுல நீங்க இன்னும் இன்ஸ்டால் பண்ணல. உங்களோட லேப்டாப்ல இன்ஸ்டால் பண்ணல. So if Pandas is one of those things. Pandas is one of the packages that you can use, but it's not installed in your machine yet. So அந்த இதை இன்ஸ்டால் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னா, you go to your Visual Studio. அங்க போய் pip pip install அந்த கமாண்ட் லைன்ல, சாரி, கமாண்ட் லைன் கீழே இந்த டீபக் விண்டோ பக்கத்துல ரைட் அந்த yellow bar கொஞ்சம் மேல. Come to the window, in the bottom window. Terminal இருக்கு. Terminal. Go to the terminal. Sorry, I should have said terminal. Go to the terminal. Okay. அதுல அந்த கர்சர் இருக்கு இல்லையா, அதுல போய் type in. So you're going to type a command, pip install pandas. pip space install pandas. That is the name of the package. Enter. Okay, so this pip command என்ன பண்ணுன்னா, இது pip command is the package installer for Python. அந்த command it's going to go install என்ன package உங்களுக்கு install பண்ணணுமோ அந்த package போய் install பண்ணிடும். Okay, it installed it. It's installing, downloading, whatever. So and the pandas complete package it's downloading. Is it done? Installing. So it's doing its thing. This is the first step. If you want to take a package that it's not part of the default Python installation and you want to use it, this is what you do. You do a pip install. Understood? Okay, successfully installed. Now go back to that page and C drive ku ponga, modalla already potirundom illaya. Okay, do you see a pandas or anything there? And the library la I don't know. I don't even know how it does its thing. I don't know how to see it. But anyway, it says it's successfully installed. Okay. It installed it. You can start using it. So in the code layer, whatever code that you have, Python code la, let's go back to your Python code.
அந்த கோட்ல போ எனி கோட் யா இங்க then now if you do a import or if you want to start a new one yeah import கொடுங்க pandas கொடுங்க right there pandas வந்துச்சு as whatever pd if you wanted to call it whatever you want to call it as is something you can do whatever okay now இந்த pandas வச்சிட்டு என்ன பண்ணலாம் that is okay now you learned how to import a third party package you got that இந்த பேக்கேஜை வச்சுக்கிட்டு இந்த பர்டிகுலரா நம்ம pandas அப்படின்ற பேக்கேஜை யூஸ் பண்றோம் நம்ம எதுக்காக நான் pandas பிக் பண்ணேன்னா pandas is something that's used for a lot of data processing டேபிள் ஃபார்ம்ல நீங்க டேட்டாவை ரீட் பண்ணி find the highest find the lowest இந்த சமாச்சாரம் எல்லாம் pandas will automatically do it for you okay so now that you know how to use it இந்த pandasல என்னென்ன functions இருக்குன்னு எப்படி பாக்குறது நம்ம you put a pd dot and it will show you all the functions okay you could do all these things இது எப்படி எல்லாம் யூஸ் பண்றது okay there is an array there is whatever there's a lot of things that you could do okay so நம்ம the way that you're going to learn that is by coming up with a problem statement எதுனா ஒரு ப்ராப்ளம் எடுத்துட்டு something data heavy ப்ராப்ளம் எடுத்துட்டு அந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்றதுக்கு you use pandas and do it okay so everybody with me so far புரிஞ்சுதா என்ன சொன்னேன்னு சொல்லிட்டு okay so now pandas use பண்ணி okay we need to come up with a problem to solve so you could try and use the same student related data so it's again another question இப்போ நம்ம இந்த XML formatல student data போட்டிருக்கோம் இல்லையா let's say I want to represent the student data in a table format எப்படி போடுவீங்க let's say I have a table and I want to add each student's mark in the table format எப்படி போடுவேன் நானு can you represent the same data in a table format using pandas என்னது what will be the column can somebody columnல வந்து name okay so maybe Suresh tell me if I want to represent this data in a table format what will be my row what will be my column மேம் காலம் வந்து நேம் மார்க்ஸ் வந்து காலமா இருக்கும் மேம் sem1 sem அது வந்து ரோஸ் மேம் sem1 sem2 ரோவா இருக்குமா can you share your screen Suresh மேம் மொபைல்ல அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கேன் மேம் மொபைல்ல அட்டெண்ட் பண்றீங்க so okay maybe okay Suresh Hari you can share the screen but open a table you go to Excel போடுங்க பார்க்கலாம் before you do pandas it's very important to understand how to represent data in a table format okay நீங்க சொன்ன மாதிரி okay name okay so Suresh you tell Hari let him do it நேம் மார்க்ஸ் sem1 sem2 column எப்படி name mark காலம் ரோல் இல்ல மேம் காலம் sem1 sem2 sem3 மூணும் அது எங்க போடுறது மார்க்ஸ்க்கு கீழ இருக்கிற காலம்ஸ்ல போட்டுறலாம் மேம் கீழ இருக்க காலம்ஸ் which is a column tell them a1 a2 b1 b2 அந்த மாதிரி சொல்லுங்க இப்படியா செகண்ட் தேர்ட் ரோல போட்டுக்கலாம் மேம் sem2 வந்து மார்க்குக்கு கீழயா எஸ் மேம் சரி ஃபோர்த் sem3 போட்டுக்கலாம் மேம் 3 போட்டுக்கலாம் வேற அதுதானா அவ்வளவுதான் மேம் இந்த நேம்ல இருக்கிற இடத்துல காமனா ஒரு நேம் போட்டுக்கலாம் மேம் சரி இப்போ வந்து so this is your இது now I want okay Nityashree if you are there tell me where will I write ஹரியோட மார்க்ஸ் எப்படி எழுதுவேன் நான் Hari okay Hari has total marks 90 someone marks 91 92 93 how will I represent it எப்படி எழுதுவேன் நான் இந்த மார்க்கை அத நீங்களே சொல்லுங்க சுரேஷ் இந்த 3 மார்க் எப்படி எழுதுவேன் நான் எங்க எழுதுவேன் sem1 மார்க்குக்கு அடுத்த இருக்கிற பாக்ஸ்ல மேம் அதுல எழுதிக்கலாம்
அது sem 1 ஓட மார்க், sem 2 ஓட மார்க் அண்ட் sem 3. 90. ஓகே, டோட்டல் மார்க்ஸ் வந்து 90. செம் 1 வந்து 91, 91, 91, 91, 92, 93. லெட்ஸ் சே இது யாரோட மார்க்கு? ஹரின்னு போட்டுக்கலாம் மேம். இங்க நேம் கீழே காமனா வருது. ஹரி போட்டுக்கலாம். ஓகே, சுரேஷோட மார்க் எப்படி எழுதுறது நானு? அடுத்து லைன் 5 வந்து ஒரு கேப் விட்டுட்டு லைன் 6ல இதே மாதிரி நேமுக்கு போட்டு sem 1 sem 2 போட்டு எழுதலாம் மேம். சுரேஷ் போட்டு இந்த இடத்துல செம் 1 திருப்பி செம் 1 டைப் பண்ணுமா? So this is not table. Is this table? Does it look like a table? Tableனா என்னது? மொத்தமா எல்லாத்தையும் ஒரே இடத்துல arrange மொத்தமா fixed number of columns இருக்கணும். ஒரு ம், காலம் போட்டோம்னா அந்த காலத்துக்குள்ள தான் அது ரிலேட்டட் எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கணும். அப்படிங்கும்போது does it look like a table? இல்ல மேம். இல்ல. என்ன பண்ணோம் அப்போ? sem 1 sem 2 தனித்தனி காலம்ஸா போடணும்னு நினைக்கிறேன் மேம். ஓகே, போடுங்க பார்க்கலாம். செம் 1 செம் 2 எனக்கு தனித்தனி காலமா போடுங்க. எங்க போய் போடுறது? எந்த காலத்துல? நேம் மார்க்ஸ்க்கு அடுத்து இருக்கிற காலம். மார்க்ஸ் அடுத்து இருக்க காலம் போடுங்க. அதாவது செம் 1 போடுங்க அண்டர் டி. டி. ம் அடுத்து ஈல sem 2, f sem 3. ஓகே. மார்க்ஸ்க்கு பதிலா மார்க்ஸை எடுத்துட்டு டோட்டல் மார்க்ஸ்ன்றத ஜில போட்டுடலாம் மேம். சில இருக்கிற மார்க்ஸ் தேவையில்ல. இப்ப கரெக்டா வரும். இப்ப வேல்யூ எங்க போடணும்? செம் 2 செம் 3 வேல்யூ. அந்த 91க்கு அடுத்து இருக்கிற பாக்ஸ் sem 3 ஓடது டோட்டல் மார்க்ஸ் அடுத்த பாக்ஸ். டோட்டல் மார்க்ஸ் 90 whatever. ஓகே, சுரேஷோட மார்க் போடுறதா இருந்தா நேம் டைப் பண்ணிட்டு sem 1 ஓட மார்க், sem 2 sem 3 மார்க், டோட்டல் மார்க்ஸ். So now does it look like a table? Yes ma'am. Okay, so this is what a table is. சரியா? You have the columns that tells you கீழ இருக்கிறது என்னென்ன மீனிங் சொல்லிட்டு இந்த காலம் நேம் tells you what the meaning is, and then for every இப்ப புதுசா நான் ஆர்த்தியோட மார்க் ஆட் பண்ணா I just need to add one more row to it. Right? So என்னோட நியூ டேட்டா எல்லாம் it comes in rows. My column says அந்த ஒவ்வொரு ரோல இருக்க ஒவ்வொரு செல்லும் அதுக்கு என்ன மீனிங் சொல்லிட்டு my column says. So this is what table is. In the table I can type let's say a couple more rows. In the table நான் pandas-க்கு input-ஆ கொடுத்துட்டு I can tell pandas load this table and then I can ask questions in that table. Maximum row யார் வந்தது, எத்தனை row இருக்குது, எத்தனை whatever, any question I want to ask, pandas has functions for it. You can deal with that. You can use those pandas functions and then find out how you want to process your data. This is your data. இது நான் 2 ரோக்கு பதிலா let's say I have hundreds of rows and then I have not just 3 mark, I have நிறைய mark. And if I say who scored the most marks in someone, who scored the most, I can do all that using pandas. அவங்களோட pandas has something called data frame னு ஒன்று இருக்கு. So again, these are the things you guys need to learn on your own. It's about time you start learning on your own. So I gave you how to get started. I told you how to get started. I gave you the fundamentals. You know what a table is, you know what a row is, you know what a column is. In the understanding இருந்ததுன்னா then you can start doing with your pandas data frames. Frame is nothing but the whole table. சரியா? Okay. Now next homework is going to be using pandas, doing the same thing. Add more data, doing the same thing as what you did in XML. Find the got it? Figure out. If you find the pandas என்ன function இருக்கு இதெல்லாம் obviously you can find out from Google. And see if you can also do something more on your own. நீங்களாவே come up with some problems and do it. So learning pandas is a good idea. Okay, any questions? question. Question, yes.
மேம் இப்போ டேபிள்ஸ் வச்சு நம்ம கேட்டா நம்மளுக்கு ஆன்சர் இங்க வரும் அப்படின்னு நம்ம பண்ணுறோம். ஸோ எஸ்கியூஎல்லும் மோர் லைக் பிளேயிங் அரவுண்ட் வித் டேபிள்ஸ் இல்லையா மேம்? ஸோ அதுக்கு Right. என்னமா Right. SQL is a database where you have lot more millions and millions of data and all related data too. அதாவது டேபிள்ல ஒரே ஒரு இதுதான் வச்சிருக்கோம், நம்ம ஒரு டேபிள் வச்சிருக்கோம் இல்லையா? SQL you will have multiple tables. So multiple tables, each with it has, and the tables are connected. இப்போ நீங்க இந்த மார்க்ஸ் டேபிள் இருக்கு, இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு, let's go back to your Excel. So this is one table where you only have the mark related information. Let's say இதே சுரேஷ்க்கும் ஹரிக்கும் I want other details such as ஹரியோட the வீட்டு அட்ரஸ், high school mark, சமாச்சாரம், அதெல்லாம் இருந்ததுன்னா I will keep them in a separate table because வீட்டு address is irrelevant for the semester mark. Yeah, but I still need, as a student, I need all the student information. So I'm keeping my data in two different tables based on how the data is going to be used in the relevancy AP you can path it. So that's where the SQLs and SQL table and everything comes. Yeah. Okay. So this one, Pandas, is mainly meant for processing your data. Meaning you have a data, you have a table, you have thousands and millions and rows of data இருந்ததுன்னா அதை ப்ராசஸ் பண்றதுக்கு எப்படி ஃபாஸ்டா ப்ராசஸ் பண்ணலாம், எப்படி டேட்டாவை கிளீன் பண்ணி, this is all the data engineers and everybody, they all use this Pandas thing. யார் வந்து I mean I think you can even do a Google, you can write a program to keep track of the cricket match. I mean that's the example we did in our SQL class. Or keep a table of all the cricket players, not all, how many ever, all their run rate, number of wickets, number of matches played, and the kadayellam potittu you can do processing like what is the run rate, the match vilayandadla, what is his run rate, what is his wicket rate, whatever math that you want to calculate, you can calculate all that. And you can also say things like, any match if the match had ended in a tie, don't use it for my calculation. You can add conditions like that. And the marilam process பண்றதுக்கு Pandas is useful. Okay, again, only if you do it, நீங்களா போட்டு pd dot னு போட்டு என்ன கமாண்ட் இருக்குன்னு பார்த்து போட்டீங்கன்னா தான் you will learn how to use Pandas. So first pick a problem. இப்போ நான் just இந்த ப்ராப்ளம் கொடுத்தேன், நான் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராப்ளம் கொடுத்திருக்கேன் நான். You can find your own problem. Example, yeah, cricket is one example, ticket reservation is another example. You can come up with your own example data, make the data complicated, and start asking questions in that data. The cricket is give me the batsman with the highest run rate, also with the most wickets. That is one question, and see how Pandas can help you find the answer. Put write code to get the answer using Pandas. Yeah. So you'll have to type the code. I mean, if laptop illa, then you are not going to learn anything. Only if you type the code and run the code, you're going to learn. Okay. All right. Any other questions? மேம் இப்போ இந்த மாதிரி வேற என்ன மேம் இன்ஸ்டால் பண்ணலாம்? இந்த மாதிரி PIP போட்டு பண்ணுவீங்க? என்ன PIP Pandas மாதிரி வேற என்ன இன்ஸ்டால் பண்ணலாமா? ஆமா. See, it all depends on உங்க purpose. என்ன பண்ண போறோம்? What is it that you want to do? அதுக்கு பேக்கேஜ் இருக்கா? So if you go do the, let's say I go Google commonly used Python packages, libraries. போட்டா okay, NumPy again, data related, scikit, TensorFlow, இதெல்லாம் all these are data science related. But it all depends on what purpose you want. Okay. So on the purpose ஏத்த மாதிரி you download the package. So let's say என்னது இதே மாதிரி பண்ணலாம் இல்லையா மேம்? PIP இன்ஸ்டால் அப்புறமா PIP install and whatever the name of the package is. That's it. That's how you install. Then it will go to download all the file, internetல இருந்து எல்லாம் எடுத்து download பண்ணிடும்.
So the MATLAB இருக்கு and the data visualization is Seaborn இதை போட்டிருக்கான். So there's a lot of packages out there. But it all depends on what is it that you want to use. உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறீங்க, அதுக்கு என்ன பேக்கேஜ் அவைலபிளா இருக்கு that I can use. சரியா? யூஐக்கு பண்றதா இருந்தா மேபி there is another package for it. So it's like என்கிட்ட வந்து நான் என்ன சினிமா பாக்குறதுன்னு கேட்கிற மாதிரி. என்கிட்ட வந்து கேட்டீங்கன்னா, ஓ மேம் which movie should I watch? What will be my answer? Based on your interest. உங்களுக்கு ஆக்ஷன் படம் பாக்குறதா இருந்தா இந்த இதெல்லாம் there are movies like that. If you want to watch comedy, something like that. So அது மாதிரி பேக்கேஜ் இது என்ன மாதிரி பேக்கேஜ் பண்ணலாம்னு கேட்டா the answer is depending on what problem you are trying to solve. சரியா? அதுக்கேற்ற மாதிரி you pick your package. It's out there. So many packages are out there. Okay? Arthi, your video is on. I don't know if you meant to keep it on, but share. Anything else? I'm going to stop the recording first. All right. So I'm going to end the class, and also I'm going to be out. I'm going to be out for the next 3 weeks. So try to do this Sunday class. When Anu is back, she'll do the GitHub, and in a couple of weeks try to take it as a project. Pandas take it as a challenge and do a project. Come up with your own problem, come up with your own data. You can even get data from the public data sets. Data.gov, and maybe it's US இருக்கலாம். Maybe it's a government data. Maybe Indian government has some data. Public data sets. India. Yeah. So there are things like reporting recent data sets. நீங்க போய் பப்ளிக் டேட்டா செட்ஸ் போய் பாருங்க. இந்தியா டேட்டா போர்ட்டல் நூலா இருக்கு. அதுல போனீங்கன்னா ஆக்சுவல் டேட்டா அங்கேயே இருக்கும். அவங்களே நிறைய thousands of data வச்சிருப்பாங்க. You don't even have to type. அந்த டேட்டாவை எடுத்து you can start writing code. Open Government Data Platform India. Data.gov.in. This will be a good இதுல போய் pick a data, weather data or whatever data they have. Pick a data, discover data sets by education. No data set found. Okay, that's another thing. Toilets in Madurai. Okay, catalog, API, groups. Okay, so here, let me share my screen. And you guys there? Okay, so here, data.gov. Okay, maybe I'll just go back. There is something called in India. So I went here, data.gov. அதுல they have lot of different areas. Okay, I just randomly picked education.
discover data sets. So I click on education. You have some data. Again, I randomly picked the school toilets in Madurai. Okay. So it tells me what that data is. In the data, data is nothing but the Excel spreadsheet we wrote. Yeah, here there is they have something called preview. In the mari data later. So if I'm looking at this data, so it says here is the data. In the school pair in the zone staff whatever. Number of boys toilets, number of girls toilets. So all this is some sample data. Either I can export it to other format. I can download it in CSV file. We all know what a CSV file is. So you download this data, load it in Pandas and find out, okay, in the zone nariya toilet do normally boys have more toilets or girls have more toilets? In the mari questions you can answer. You don't have to take this toilet example, but I'm just saying this is how you get data. This is some just random sample. Delhi government school details, they probably have more data here. Who knows? Do you guys know what I'm asking? 2.9 KB, something small, very small. Everybody understand what I'm showing here? Yes, ma'am. Yeah, how to get your data. So, pick anything. The Indian government has all this data for you to play with. I'm just looking at anything that has a lot of data. Okay, 4 KB rainfall. Yeah, so இதெல்லாம் நிறையவே data இருக்குங்க. 200 KB இருக்கு. Rainfall, subdivision, departure from normal, whatever. Okay, takes a long time. But okay, just look, lot of data here. Okay, take it, play with it. And this is how you learn. Take a problem, you take some data, you come up with a problem and write your code, Python code. Got it? It'll be a very good exercise if you can do it. Okay? Okay, ma'am. All right. Any other questions? Okay, I'm ending the class.